Hi guys, welcome to another video of Mogil's Kitchen. நான் பாலா, இது என் தம்பி விஷ்ணு. ஸோ இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் என்ன கைஸ், இன்னையோட ஸ்பெஷல் என்னன்னா ஸ்டேட்டை விட்டு ஸ்டேட் எகிரி அங்கேருந்து ஒரு டிஷ்ஷை பிடிச்சிட்டு வந்திருக்கோம். ஸோ கைஸ், இன்னையோட ஸ்பெஷல் என்னன்னா நம்ம வந்து ஒரு கேரளா ஸ்டைல் சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மதர் டங் மலையாளம், എന്റെ സ്റ്റേറ്റ് കേരള, എന്റെ ചീഫ് മിനിസ്റ്റർ ഇ.കെ. നായർ, എന്റെ നാദം ചണ്ടൽ, എന്റെ നടനം കഥകളി തക്കിട്ട തക്ക ജീവി തക്കിട്ട. கைஸ், இந்த டிஷ்ஷை வந்து நீங்கள் எது கூடனா வச்சு சாப்பிடலாம். லைக் பரோட்டாவாக இருக்கட்டும், சப்பாத்தி இருக்கட்டும், தோசை இருக்கட்டும், ரைஸ் இருக்கட்டும், எந்த காம்பினேஷன்லாம் சாப்பிடலாம். கண்டிப்பாக நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கைஸ், இந்த டிஷ்ஷை ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்கிற ஐட்டம் வச்சே பண்ணிடலாம். ஸோ இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். தனியா வேணுமா இருக்கும் 2 டேபிள் ஸ்பூன், சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, கருவேப்பிலை, மிளகா, கேரளா டிஷ்ஷுன்னு சொல்லிட்டோம். தேங்காய் இல்லாமல் இப்படி தேங்காய் துருவி வச்சுது, கொஞ்சம் தாளிக்க கடுகு, அதுக்கப்புறம் கோகோனட் ஆயில், உப்பு, மஞ்சட்டி, ஆயில் 2 டேபிள் ஸ்பூன்ஸ். கைஸ், நான் வச்ச மண்சட்டி டுமில் ஆயிடுச்சு. தட்டி சுட்டடடா கை விட்டடடா. வேற சட்டி யூஸ் பண்ணிருக்கோம் கைஸ். மிளகா போட்டுக்கலாம். கொஞ்சமா தனியா, கைஸ், நாங்கள் 2 கிலோ சிக்கன் செய்ய போகிறோம். அதில் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மிளகு இருக்கும். ஃபஸ்ட்டு மிளகா போட்டிருக்கோம், தனியா போட்டோம், அடுத்ததாக மிளகு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? நல்லா நல்லா இருக்கும்போது நம்ம நல்லா இருக்கும்போது எதுக்கு யோசிச்சுக்கிட்டு அப்படியே பேசிட வேண்டியதான். அடுத்ததா சின்ன வெங்காயம். கைஸ், இது கூட கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துப்போம். இது வந்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்குவோம். சாத்துவேர் அடிச்சுட்டு தான் பூண்டு சேர்த்துப்போம். ஸ்மெல் சூப்பராக இருக்கு. கேரளா டிஷ்ஷுன்ற போது தேங்காய் இல்லாமல் எப்படி கொஞ்சம் தேங்காய். ப்ளீஸ், அடுத்த ஃப்ளேவருக்காக கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணுறோம். கைஸ், இது ஃப்ரை ஆனது போதும். இதுதான் வந்து நம்ம டிஷ்ஷுக்கான மெயின் மசாலா. இப்போ வந்து இதை மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துப்போம். பாருங்கள் கைஸ், நம்ம அரைச்ச பிறகு மசாலா இந்த கன்சிஸ்டன்சி தான் இருக்கணும். கைஸ், நம்மளுடைய மசாலா ரெடியாக இருக்குது. ஸோ இதில் என்ன பண்ணுறோம், நம்ம கழுவி அலசி வச்சுருக்க சிக்கனை போட்டு பரட்டிக்கலாம். கைஸ், யூஸ்வலாக இந்த டிஷ்ஷுக்கு வந்துட்டு தயிர் சேர்த்துக்க மாட்டாங்க. நம்மளுக்கு கொஞ்சம் அந்த புளிப்பு டேஸ்ட் பிடிக்கும்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சமாக தயிர் சேர்த்துப்போம். ரொம்ப இல்லை, 2 டேபிள் ஸ்பூன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துப்போம். சிக்கன் ஒரு 1/2 hour நல்லா மேக்னெட் ஆகட்டும். கைஸ், இப்போ தான் நம்ம மெயின் டிஷ்ஷை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அப்ப நீங்க என்ன ஐட்டம் பண்ணீங்க? இத நான் ஐட்டம்னு சொன்னனா? இத பாத்தியா? இதோ இந்த பாத்திரத்துல தான் நான் சமைக்க போறேன். ஆனா இதுல பெரிய ஓட்டை ஒண்ணு இருக்குது. அதனால இத அடைக்கிறதுக்கு கோந்து பண்ணேன். இனிமே இந்த வடை சட்டியில வெந்நீர் எப்படி போடுவதுங்கறத சொல்லி தர போறேன். ஓகே? ஸோ தாளிக்கிறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் காஞ்சிட்டு கடுகு சேர்ப்போம். அடுத்ததாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்.
கைஸ் இது கூட ஒரு 2 டொமேட்டோ வந்து நாங்கள் அரைச்சி வச்சுருக்கோம். இது யூஸ்வலாக இந்த டிஷ் கூட ஆட் பண்ண மாட்டாங்க. பட் தென் எங்களுக்கு டொமேட்டோட ஃப்ளேவர் பிடிக்குன்றதுக்காக நாங்கள் வந்து இதை ஆட் பண்ணுறோம். உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து தக்காளி பேஸ்ட் போட்டிருந்தோம் இல்லையா, போட்டுட்டு அது வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கிட்டோம். அடுத்ததான் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லை பேஸ்ட்டு, அந்த பேஸ்ட் வந்து இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம். அந்த பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு இதில் இருக்க பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கணும். ரைஸ் சிக்கன் நம்ம மேக்னிஃபிகேஷன் பண்ணி ஒரு 30 மினிட்ஸ் கிட்ட ஆகுது. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து சிக்கனை நம்ம குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். கைஸ் இந்த சிக்கன் வேகிறதுக்கான கொஞ்சம் தண்ணி சேர்த்துப்போம். ஒரு 1/4 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு ஒரு ஸ்லோவாக ஒரு 15 to 20 மினிட்ஸ் வேகட்டும். ஸோ மூடி வச்சுட்டோம். கைஸ் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம். கைஸ் இப்போ சாப்பிட்டு பார்த்தேன். கிரேவி வந்து ரொம்ப அருமையாக வந்திருக்கு. அந்த காரமும் அப்புறம் அந்த திக் கிரேவியோட கன்சிஸ்டன்சி எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது கைஸ். நீங்களும் கைஸ் நம்ம கிரேவி சூப்பராக வந்திருக்குங்க. நம்ம இந்த சிக்கனை ஸ்லோ குக் பண்ணதுனால சிக்கனும் நல்லா வெந்திருக்கு. இந்த நெக் பீஸ் பாருங்கள் ஒரே அப்படியே இருக்கு. இந்த கிரேவி கூட சப்பாத்தி இட்ஸ் அமேசிங். சும்மா சொல்ல சூப்பராகவே வந்திருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு முகிலிஸ் சேனல். இவ்வளவு அமளி துமளி இங்க நடந்துட்டு இருக்கு. டம்மியா உட்கார்ந்து ஒருத்தர் மிச்சம் தின்னுட்டு இருக்கா. மீண்டும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவுடன் விடை பெறுகிறோம். நான் பாலா, இது தமிழ்.